ரொம்ப நல்லா இருக்கும். சார் சார் ஒரு சின்ன விஷயம் சார். இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். நானும் என் ஒய்ஃபும் கோயிலுக்கு போகணும். ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா போயிட்டு உடனே வந்துடுவேன் சார். எதுக்கு? அதான் சொன்னனே சார், டெம்பிளுக்கு போகணும். கோயிலுக்கு. கோயிலுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறேன். கோயிலுக்கு எதுக்கு சார் போவாங்க? கடவுளோட பிளஸிங்காக போறேன் சார். ப்ளீஸ் சார், ஒரு ஹாஃப் டே லீவ். ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒர்க்கை லவ் பண்ணுங்க, கடவுளோட பிளெஸிங்ஸ் தானா வரும். யார் சார் சொன்ன ஒர்க் இஸ் வர்ஷிப்னு? நீங்க இப்படி பார்க்காதீங்க சார். நீங்க சொன்னது யாரோ பெரியவங்க சொல்லியிருப்பாங்க சார். அந்த தண்ணி எடுத்து குடிங்க சார். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஒன்றும் இல்லை சார். பாய் சார், லவ் யூ சார். இவன இப்படி இருக்கான். ஓஹோ, மல்டி மில்லியனர்னா இப்படி தான் இருப்பாங்க போல. நான் இருந்த கௌதம் லைஃப்ல ஏதோ தெரிய வந்தது. அந்த மாதிரி டைம்ல தான் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அந்த கௌதம் மாதிரி என் லைஃப்லயும் ஏதாச்சும் அற்புதம் நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். சொப்னஸ்வர மஞ்சரி, நீயே ஒரு அற்புதம்.
என்ன ஃபாலோ பண்ணுங்க. அக்கா, அம்மா உன்னை இந்த கெட்டப்பில் பார்த்தா ஃப்ளாட் ஆயிடுவாங்க. அம்மா உன்னை பார்த்தா என்ன சொல்ல போகிறாங்கன்னு எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் பாரு. இப்போ போகலாம். எவ்வளோ அழகா இருக்க நீ. பார்த்தா எனக்கே சுத்தி போடணும் போல தோணுது. எவ்வளோ செக்ஸியாக இருக்க. எத்தனை பேர் சைட் அடிக்க போகிறாங்களோ தெரில. காலேஜில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப ஸ்பீட் அதிகம். காலேஜில் யாராவது சைட் அடிச்சாங்கன்னா அவங்க பின்னாடி போயிடாத. வெளியே நல்ல பசங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ. என்ன அங்கே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, என்ன பண்ணாலும் சேஃப்டி யாருன்னு சொன்னம்மா. பாத்தியா, என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஓகே, இது 4G பொண்ணு இல்ல, அதனால ஸ்பீடு கொஞ்சம் அதிகமா. சரி சரி, பாலை சாப்பிட்டுட்டு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஹாய் ஸ்வப்னா, என் பேர் கௌதம். எக்மோர் கிட்ட உங்கள் புக்கு எனக்கு கிடைச்சிது. நீங்கள் எழுதின கதை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் உங்களோட அட்ரஸ் இல்லை, இந்த மெயில் ஐடி மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் அட்ரஸை சென்ட் பண்ணுங்க, நான் இந்த புக்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னடா ஷாக்குக்கு மேலே ஷாக் கொடுத்துட்டு இருக்க எனக்கு? உனக்கு ஃபியூஸ் போயிடுச்சா என்ன? என்னடா படிச்சிட்டு இருக்க? என்னடா இருக்கு அந்த புக்கில்? காதல், லவ். ஓ, ஸ்ட்ராங்காக சோல்ஜர் மாதிரி இருப்பேன்னு பார்த்தா நீ என்னடா லவ்வுக்குன்னு பேசிட்டு இருக்க? லூசர் மாதிரி. லூசர் இல்லை மாஸ்டர், லவ்வர்னு சொல்லணும். இந்த ஜென்ரேஷனில் லவ்வர்னா லூசர் தான் மாஸ்டர். பார்டரில் சைன் போடுறது எப்படியோ அதே மாதிரி தான் லவ்வும். இந்த உலகத்தில் லவ் தான் எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இந்த புக்கை படித்து உனக்கு லவ் வந்துடுச்சு அப்படி தானே? லவ் பண்ணு. சரி சரி, கேரியா. ஒரு நாள் கௌதம் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது மேகங்கள்லாம் ரொம்ப சூழ்ந்து இருந்தது. சீச்சி, அந்த பொண்ணு அங்கிருந்து வருது, அவரும் ரொம்ப கிட்ட போயிட்டாரு. ஆனா அந்த பொண்ணை காணாம பேயா பூதமா என்ன இப்படி எழுதி வச்சிருக்காங்க? ஐயோ, என்னப்பா ஹீரோ ரேஞ்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க?
லக்ஸ் பப்பா லஞ்ச் கொடுப்பா கண்ணு ஜிந்தானப்பா கண்ணு பந்தானப்பா அவ பன் மேல ஜின்ன ஊத்தி கொடுப்பா. அடேங்கப்பா. என்னப்பா எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. என்ன திரும்ப சண்டையா? ம், சமாதானத்துக்கு. நீயும் உன் பேச்சும் உன் நடையும் யோசிச்சுக்கோ. ஒழுங்கா பார்த்து போ. எனக்கு தெரியும் மாஸ்டர். லக்ஸ் பப்பா. யாரா இந்த ஆளு? பைத்திய மாதிரி. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஏய், சீ, கையெடு, சீ. ஏய், 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 சீ. ஏய், யாரா நீ? எலுசு போட்டனா. ஏய், ஏய், என்ன பண்ற? பைத்தியமாடா நீ? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. ச்சே. யாரா நீ பைத்தியம்? டேய் மச்சான் வேணாம்டா, விட்டுடுறா அவனை. அந்த பொண்ணு எதுக்காக இங்க வந்திருக்கான்னு நான் கண்டுபிடிக்க வந்தா என்ன பைத்தியம் சொல்றியாடா? பைத்தியம். நான் உனக்கு பைத்தியமா? மூஞ்ச பாரு. சொல்லு. என்னடா அவன் சோழியை முடிச்சிட்டியா? இங்க அவன் சோழி இல்ல, என் சோழியை முடிச்சிட்டான். ஏதோ சமாதானத்துக்கு போறேன்னு சொன்ன, சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் வந்திருக்க. என்ன விஷயம்? இப்ப அந்த விஷயம் எதுக்கு மாஸ்டர்? நான் இப்ப உங்களுக்கு ஒரு கவிதை சொல்றேன். அந்த கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கவிதையா? எனக்கு அந்த தைரியம் கிடையாது. அது ஏன் வேலை கிடையாது. சொல்றத கேளுங்க மாஸ்டர். நீங்க எவ்வளவு கம்பீரமான ஆளு தெரியுமா? சொல்லு. காதல காதலிச்ச காதலும் நீயே, மனசுக்குள்ள மனசு வச்ச மனசும் நீயே, அந்த மனசுக்குள்ள கேக்குற சங்கீதமும் நீயே, அந்த சங்கீதத்துல வர மூச்சும் காதலும் எல்லாமே நான் தான். வா. என்னாச்சு மாஸ்டர்? நல்லா இல்லையா? நீ இவ்வளோ அழகா கவிதை சொல்றியா? நம்ப முடியலடா. நம்பணும் மாஸ்டர். காதல் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா கவிதை தன்னால வரும் மாஸ்டர். நீ மொத்தமா லூசர் ஆயிட்டடா டேய். கவிதைலாம் கூட எழுதுற. உங்களுக்கு எதுவும் புரியாது மாஸ்டர். போங்க மாஸ்டர். டேய், இந்த ஜெனரேஷன்ல லவ்வர்னா லூசர். ஓ. டியர் சொப்னா, நீங்க எழுதின கதை என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. நான் உங்களோட ஃபேன் ஆயிட்டேன். உங்களோட ரிப்ளைக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாட்டியாவது என் மெயிலுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு வாட்டி மெயில் அனுப்புறேன், ஒரு வாட்டி கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா.
அக்கா உனக்கு ஏதோ மெயில் வந்திருக்கு. ரிப்ளை பண்ணலாம்ல, புக்கு தான் வரப்போகுதுல்ல, ஏதோ கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு. நல்ல பையனா இருந்தா இத்தனை வாட்டி மெயில் அனுப்ப மாட்டான். முதல்ல பசங்க எல்லாரும் இப்படிதான் அனுப்புவாங்க. ஆனா யாரு என்னன்னு முகம் தெரியாதவங்கள என்ன எப்படி நம்ப சொல்ற நீ? அப்படின்னா உன்னை ஃபோட்டோ அனுப்ப சொல்ல உனக்கு. பேசிக்கலி அந்த புக்கு மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஏதோ கதை எழுதணும்னு ட்ரை பண்ணேன். அது ஏதோ லூஸ் மாதிரி எழுதுனேன். எழுதின கதை எனக்கே பிடிக்கல. ஆனா அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன், கதை ரொம்ப நல்லா இருக்குன்றான். எனக்கு அவன் பிஸ்கெட் போட்டு பார்க்கறான். பிஸ்கெட் ஒன்றே தான் ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. சரி போலாம். வா. மொபைல் இங்கே வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மொபைலில் இருக்கிற மினிமம் டேட்டா கூட இங்கே மைண்டில் இல்லை. எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உங்களை மாதிரி அப்பப்போ மெசேஜ் பண்ணுற டாடி கூட இருப்பாங்கல்லப்பா. நீ வாயை மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடிட்டு சாப்பிட்றது எப்படின்னு என்கிட்ட கேட்காத. அமைதியாக சாப்பிடு. சந்தியா ஒழுங்கா இதை வச்சுட்டு அதை வச்சு சாப்பிடு. வீட்டில் 2 பொம்பளை பசங்க இருந்தாலே பேசுனதவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. நம்ம சொல்கிறது எங்கே புரிய போகுது? ஒரு நாள் கௌதம் அந்த பொண்ணு நினைச்சு டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஐம் சாரி. ஆக்சுவலி எனக்கு மழை பெஞ்சா பயம், அதனால தான் உங்களை ஹக் பண்ணேன்.